சீன பட்டாசுகளை தடை செய்யலாம். சிவகாசியில உற்பத்தி பண்ணுகின்ற பட்டாசை மட்டும்தான் இந்தியா முழுவதும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்கு, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்கு, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் எழுத்து வடிவில் நூல் வடிவில் தான் இருக்கின்றனவே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற அரசாங்க அதிகாரிகள் அதை கரெக்டாக பண்றது கிடையாது. எஸ்பெஷலி சீமானுடைய கருத்துக்களும் விஜயனுடைய கருத்துக்களும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக தான் இருந்தன. சீமான் என்னுடைய தம்பி தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரொபகண்டாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் மெஜாரிட்டியில் விஜய் வந்த உடனே சீமான் அவர் வாங்கியிருந்த அந்த 10% ஓட்டும் 3% தாவாக்காக்கு போயிட்டதுனால 7% ஆயினால இவருக்கும் சில வருத்தங்கள் இருக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். திரு சீமான் அவர்கள் தாவேகா அரசு செய்த ஒரு செயலுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு பதிஞ்சிருந்தார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லி அதில் ரிட்டு ஃபைல் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, கரூரில் நடந்தது ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்த, அரசியல் தலைவர் ஆவதற்கு முயற்சி செய்த ஒரு நடிகரை பார்க்க இந்த கூட்டத்தில் நடைபெற்ற நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள். அவர்கள் பெரிய சாதனை ஒன்றும் செய்யவில்லை. அதனால் இந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பது தவறு. இந்த மாதிரி பல பேர் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? இல்லை பட்டாசு தொழிற்சாலைகளில் அடிக்கடி விபத்து நிகழ்ந்து அதில் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா அப்படின்லாம் இவருடைய பல ஷரத்துக்களை அங்கே கூறி அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த அரசு வேலை நீங்கள் கொடுத்தது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. சீமானுக்கு ஆதரவாக விஜயினுடைய தாவேகா அரசுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இது சீமான் தரப்பு ஆதரவாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுதுனாக்கா, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீதிமன்றத்துக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அவங்க சில புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும், அரசாங்கத்துக்குன்னு நாங்கள் ஒரு சில எஸ்ஓபிஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அப்பீல் உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் அல்டிமேட்டாக என்ன ஆச்சுனாக்கா, இப்போ அந்த கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த டெம்பரரியாக தான் அந்த வேலை இங்கே இருக்கும். டெம்பரரியாக இருக்கும்ன்றது இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதை பர்மனெண்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. இதில் என்னன்னாக்கா, ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி மேலே இந்த மாதிரி பழி சொல்கிறதோ இல்லை கேஸ் போடுறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் ஒரு பப்ளிக்கை வச்சு கேஸ் போடும்போது அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகின்றது. எஸ்பெஷலி சீமானுடைய கருத்துக்களும் விஜயனுடைய கருத்துக்களும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக தான் இருந்தன. சீமான் என்னுடைய தம்பி தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரொபகண்டாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் மெஜாரிட்டியில் விஜய் வந்த உடனே சீமான் அவர் வாங்கியிருந்த அந்த 10% ஓட்டும் 3% தாவாக்காக்கு போயிட்டதுனால 7% ஆயினால இவருக்கும் சில வருத்தங்கள் இருக்கலாம். அதை வைத்து அவர் அந்த வழக்கை தொடர்ந்திருக்கலாம் என்பது பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற பேட்டியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கின்றது. எனிவே இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றது. கரூரில் இறந்தது, கரூரில் நடந்தது ஒரு துக்க சம்பவம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இவர் விஜய் அந்த இதற்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இவர் அந்த வேலைவாய்ப்புகளை கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல வேலைவாய்ப்புகள் உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு புரோட்டோகால் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இராணுவத்தில் இருந்து உயிரிழந்த இராணுவத்தினருக்கு இராணுவத்தில் அவங்க யார் அவங்களுடைய ஒய்ஃப்கோ இல்லை மற்ற பசங்களுக்கோ
18 இயர்ஸ் ஆயிருந்தனாக்கா வேலைவாய்ப்பு கொடுப்பதை போல சில சட்டங்களை உருவாக்கலாம். ஏன்னா இப்போ பட்டாசு தொழிற்சாலைகளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்றது கேட்கறது வந்து ஒரு நல்ல கேள்விதான். இப்போ கவர்மெண்ட் வந்து பட்டாசு தொழிற்சாலைகளை சீரமைக்கலாமே. இது வரைக்கும் வந்து ஒரு ஒழுங்காகவே ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராகவே பட்டாசு தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இனிமேல பட்டாசு தொழிற்சாலைகளையும் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக உருவாக்கலாம். சீன பட்டாசுகளை தடை செய்யலாம். சிவகாசியில் உற்பத்தி பண்ணுகின்ற பட்டாசை மட்டும்தான் இந்தியா முழுவதும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வாங்க. சிவகாசி வந்து இங்கே டாப் 1 டிஸ்ட்ரிக்ட் ஆகும் இல்லையா, வருமானம் கிடைக்கும் இல்லையா, அதையும் சீமான் ஊக்குவிக்கலாமே, அதையும் வந்து சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பட்டாசு தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, இந்த மாதிரி பல தொழிற்சாலைகளில் இருக்கின்ற தொழிலாளிகள் பேசிக் சம்பளம் கூட இல்லாமல் வேலை செய்கிறாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குது, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்குது, மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் எழுத்து வடிவில் நூல் வடிவில் தான் இருக்கின்றனவே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற அரசாங்க அதிகாரிகள் அதை கரெக்டாக பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம்னாக்கா இந்த ஆக்சிடென்ட்டே நடக்காமல் தடுக்கலாம். ரோடு ஆக்சிடென்ட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு கைமீறி போகின்றது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் என்பது கண்டிப்பாக தடுக்க முடியும். அதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக தாவேகா அரசு எடுக்கும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.